இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யாரு? நம் முன்னோர்கள். காடவராயர், சம்புவராயர், வல்லாள மகாராஜா. இந்த பெரிய கோவில் ராஜகோபுரத்தை கட்டினது வல்லாள மகாராஜா. ஆனால் இந்த திருவண்ணாமலை கோவிலில் அறங்காவலர் பொறுப்பில் யாராவது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரை ஏவாவேலு அவர்கள் நியமனம் செய்திருக்கின்றாரா? இல்லையே, இல்லையே. அப்போ இது என்னையா சமூக நீதி, என்னையா நியாயம்? இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு. இங்க இருக்கின்ற பட்டியலின மக்கள் ஓட்டு வேண்டும், இங்க இருக்கின்ற முதலியார் சமுதாயம் ஓட்டு வேண்டும், இங்க இருக்கின்ற வன்னியர் ஓட்டு வேண்டும், இங்க இருக்கின்ற யாதவர்கள் ஓட்டு வேண்டும். ஆனா இந்த மக்களுக்கு நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு வங்கி உங்களுக்கு. நீங்க முதலாளி, நாங்கெல்லாம் இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் தொழிலாளி. இந்த மரியாதை என்னன்னு கூட தெரியும். அவரை போய் யாராவது பாத்தீங்கன்னா அவர் ரூம்ல ஒரே ஒரு சேர் இருக்கும், அந்த உட்கார்ந்து இருப்பார், மற்றவங்க நிக்கணும். இதுதான் ஏவாவேலு. மக்கள் மீது மக்கள் பார்த்து ஒரு மரியாதை கூட தெரியாது. ஏவாவேலு இவரு சொந்த மண் கிடையாது. ஏவாவேலு பிறந்தது கள்ளக்குறிச்சி, அவருடைய மண் கள்ளக்குறிச்சி. நீ கள்ளக்குறிச்சியில பிறந்து பொழப்புக்காக தண்டராப்பட்டு வந்திருக்கீங்க. இந்த மண்ணில எங்க முன்னோர்கள், நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். ஆனா இங்க இருக்கின்ற மக்கள் உங்களுக்கு அடிமையா இருக்கணும். இந்த மக்களுக்கு நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. பொழப்புக்கு இங்க வந்தீங்க, நீங்க பஸ் கண்டக்டரா வந்தீங்க, அது தப்பு சொல்லல. ரஜினிகாந்த் கூட பஸ் கண்டக்டரா வந்து இன்னைக்கு உலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் முன்னேறினீங்கள வாழ்க்கையில. அப்ப உங்களை போன்ற உழைக்கின்ற மக்களை பற்றி நீங்க கவலைப்படணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அடிப்படையில் ஒரு மரியாதை தெரியாத ஒரு அமைச்சர். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இந்த தேர்தல்ல ஏவாவேல யார் தோக்கடிக்கிறாங்க தெரியாது, திமுக நிச்சயமா தோக்கடிச்சிருப்பாங்க. அது மட்டும் உறுதி, அது மட்டும் உறுதியா நான் சொல்றேன். காத்துட்டு இருக்கிறேன், காத்துட்டு இருக்கிறேன். ஏவாவேலு போன்ற சென்னையில ஒருத்தர் இருக்கிறார், சேகர் பாபு. சென்னையிலயும் காத்துட்டு இருக்கிறாங்க, சேகர் பாபு எப்படி தோக்கடிக்கலாம். ஏன்னா இவங்க இந்த 4 பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் சுத்தி இருக்கின்ற இந்த 4 பேர், ஏவாவேலு, சேகர் பாபு, 10 ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜி, நேரு. இதுல நேரு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறார். அவருக்கு டீசெண்டா இருப்பாரு, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு. 3 பேர் இருக்கிறாங்க பாரு, மனுஷனா கூட மரியாதை தெரியாது, மனுஷனா கூட மதிக்க தெரியல. இவங்கெல்லாம் ஒரு அமைச்சர், இவங்கெல்லாம் ஒரு மக்கள் பிரதிநிதி,